வெல்கம் சக்ஸி குக்கிங் லேப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அவல் அப்பந்தாங்க செய்ய போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதாவது கோகுலாஷ்டமி. அதாவது கிருஷ்ணருக்கு பிடிச்ச சிகப்பு அவலை வச்சு நம்ம இன்றைக்கி அவலப்பம் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. 2 கப் அளவு சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணத்துக்கும் சுவைக்கும் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அவல், கோதுமை மாவு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக வரது வரைக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அவல் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மொறுன்னு இல்லாமல் இருந்தால் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா மாவாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தெல்லாம் மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவினாலும் சரி, இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிக்ஸியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அப்பத்துக்கு தேவையான அளவு இனிப்பு நம்ம என்ன சேர்க்கல. கரெக்டாக 1.5 கப் அளவு சர்க்கரை பொடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா 1.25 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் இது கூட 2 பழம், எந்த பழம்னாலும் ஓகே தான். நீங்கள் 2 பழம், நல்ல பழுத்த பழம் இதோட சேர்த்து மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு பழம் போதும்னா சரி, உங்கள் விருப்பம் தான். ஒரு பழம் சேர்த்துக்கோங்க. 2 பழம் சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக நல்லா அழகாக ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை, பழம், தேங்காய் இவ்வளோ நம்ம அடித்து எடுத்தாச்சு. இனி ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன பவுலாக இருந்ததுனால மாற்றிருக்கிறேன். அடுத்தல பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா சர்க்கரை, பழம்லாம் சேர்த்து அதையும் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா தண்ணி பதத்தில் தான் இருக்குது. இந்த தண்ணி பதத்தை வச்சு நம்ம இந்த மாவை கொஞ்சமாக நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு காணாதுன்னா நம்ம கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவும் சர்க்கரை பாவும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் பாகு சேர்த்துனாலும் பண்ணிக்கலாம். நான் பழம், தேங்காய் எல்லாம் அடித்ததுனால இதோட சேர்த்தே நல்லா அடிச்சிட்டேன். இதில் எந்த கல்லும் அளவும் இருக்கிற போல் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு பால் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டி எதுவும் இல்லை, ஆனால் லைட்டாக ஸ்மூத்தாக இல்லாதது போல் தெரியுது. நல்லா நீங்கள் அடித்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க உங்களுக்கு இந்த அளவு ஸ்மூத் பதத்துக்கு வரும். அப்படி ஒருவேளை உங்களால் எடுக்க முடியலன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. காணாதுன்னா கொஞ்சமாக பால் விட்டு அதோட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் வச்சனாலும் நீங்கள் இந்த பணியாரம் அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உடனே வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு சுட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழிப்பணியார சட்டி தான் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துருக்கேன். ஏன்னா அது சீக்கிரம் அதில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நெய் தடவி இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நமக்கு கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி வந்திருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நெய்யிலே பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கல் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாதாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சீக்கிரம் இல்லைனா கரிஞ்சு போயிடும், அடியில் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுக்கும் நம்ம ஒவ்வொரு சின்ன ஆப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா ஆப்பமும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இனி கொஞ்சமாக வேகிறதுக்கு டைம் கொடுத்துக்கலாம். பார்த்திங்களா அந்த ஓரமெல்லாம் அழகாக விட்டு வருது பார்த்திங்களா. அப்போ அடியில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதே போல் ஒவ்வொன்றா நீங்கள் சைடு மாற்றி போட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே வேக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சைஸை நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். உண்மையில் அவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். அது செய்யும்போதே நம்ம எப்போ சாப்பிடுவோன்ற நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நல்லா அழகாக ஓட்டை விழுந்து வந்திருக்கு. நமக்கு இல்லை சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்குனாலும் சரி, இல்லை பிரசாதமாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.